சரி மாணவர்களே, இப்போது நீங்கள் இருப்பது 3வது அறையாகும். இந்த அறையில் நீங்கள் தொனியுடன் எவ்வாறு வாசிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அமைகின்றது. ஒரு பத்தியை எந்த தொனியில் வாசிப்பது என்ற அடிப்படையில் அமைகின்றது. அதற்கு ஆசிரியர் உங்களுக்கு இங்கு உணர்ச்சி குச்சிகளை வைத்திருக்கின்றேன். இந்த உணர்ச்சி குச்சிகளை பயன்படுத்தி எவ்வாறு நாம் வாசிக்க வேண்டும் என்பதை ஆசிரியர் உங்களுக்கு கற்பிக்கப் போகிறேன். முதலாவதாக முதல் வாக்கியத்தை பார்ப்போமா? என் பள்ளி பெரிய பள்ளி. இங்கு நீங்கள் பெருமிதத்துடன் கூறும்போது இதனுடைய தொனி பெருமையாக இருக்க வேண்டும். மீண்டும் முயற்சி செய்வோமா? என் பள்ளி பெரிய பள்ளி. அடுத்த வாக்கியம் என்பது நான் தினமும் பள்ளிக்கு செல்வேன். பள்ளிக்கு செல்லும் பொழுது எவ்வாறு செல்ல வேண்டும்? உற்சாகமாக செல்ல வேண்டும். அதனால் இந்த வாக்கியத்தை வாசிக்கும் பொழுது நான் தினமும் பள்ளிக்கு செல்வேன் என்று உற்சாகத்துடன் கூற வேண்டும், அதாவது வாசிக்க வேண்டும். அடுத்து எனக்கு என் நண்பர்களை மிகவும் பிடிக்கும். நண்பர்களை என்றால் நமக்கு அனைவரும் பிடிக்கும் அல்லவா? அங்கு என்ன தெரிகின்றது? அன்பு தெரிகின்றது. ஆகையால் எனக்கு என் நண்பர்களை மிகவும் பிடிக்கும் என்று அன்புடன் இந்த வாக்கியத்தை வாசிக்க வேண்டும். அடுத்து நாம் களிப்புடன் இருப்பதை என்ற உணர்ச்சியை காட்டுவதற்கு பள்ளி முடிந்து நாங்கள் பந்து விளையாடுவோம் என்பதை களிப்புடன் என்ற உணர்ச்சி அடிப்படையில் கூற வேண்டும். மீண்டும் முயற்சி செய்வோமா? பள்ளி முடிந்து நாங்கள் பந்து விளையாடுவோம் என்று களிப்புடன் கூற வேண்டும். அடுத்து இறுதி வாக்கியம் என்பது மகிழ்ச்சியாக இருப்பதை காட்டுகின்றது அல்லவா? அதனால் அந்த வாக்கியத்தை நாம் மகிழ்ச்சியுடன் வாசிக்க வேண்டும். எப்படி என்றால், எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சிரிப்புடனும் மகிழ்ச்சியாகவும் இதனை வாசிக்க வேண்டும். முயற்சி செய்து பார்ப்போமா?